பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, சந்தோஷமா இருங்க. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுதுவது நான் மறுபடியும் எழுதுகிறது எனக்கு வருத்தம் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கூட சந்தோஷமா இருங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. ஆமென். அன்னாளுக்கு சொல்லும்போது எழுதப்பட்டிருக்கிறது, அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று. அவள் ஜெபித்த பிற்பாடு அன்னாளுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் சந்தோஷமாய் இருந்தாள். உங்கள் வாழ்க்கையிலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். மகேஸ்வரி, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். சந்தோஷமாய் இருங்க. ஆமென். ஹாப்பியா இருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பாடலை பாடி எழுதினவர் அவர். இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் மாதந்தோறும் கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட மனிதர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று. காரணம் என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ.